உங்க வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாம கவனம் இல்லாம இருக்கிறதால ஏத்துக்க முடியாத தோல்விகளை சந்திக்கிறீங்கன்னு தோணுதா? இந்த வீடியோ உங்களுக்குத்தான். சுயநம்பிக்கையும் கவனத்தையும் எப்படி வளர்த்துக் கொள்வது, வெற்றியாளர்களின் ரகசியம் என்ன, இப்போ பார்ப்போம். சுயநம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை இல்லாமல் எதிலும் வெற்றியடைய முடியாது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்றால் நீங்கள் உங்கள் திறமையை நம்புவது, நீங்கள் முயற்சி செய்வதற்கு தயங்காமல் துணிந்து செயல்படுவது. நீங்கள் தோல்வியை விட முயற்சியையே முக்கியமாக பார்க்கிறது. உலகம் உங்களை நம்பிடணும்னா முதலில் நீங்களே உங்களை நம்பணும். நம்மள நாமே எப்படி நம்பிக்கையுடன் உருவாக்கலாம்? சுயநம்பிக்கை ஒரே நாளில் வராது. அதை வளர்த்து கொள்ள சில வழிகள் இருக்கு. உங்கள் திறமைகளை அறிந்து கொள்ளுங்கள். நீங்க என்ன செய்யறதிலும் சிறந்து விளங்கணும்னா உங்க திறமைகளை அறிவீங்க. உங்களுக்கு என்ன ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. இரண்டாம் தினமும் ஒரு சின்ன வெற்றியை அடையுங்கள். பெரிய வெற்றிகளுக்கு முன்பு சின்ன சின்ன கோல்களை அடைய முயற்சி செய்யுங்க. இது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். 3. தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்மள யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. தோல்விகள் வந்தால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளணும். சுய கவனம். நம் இலக்கை அடைய முடியாதது ஏன்? நீங்கள் ஒரு வேலை செய்யலாம், ஆனா 5 நிமிடத்துக்கு ஒரு முறை மொபைல், சோஷியல் மீடியா, தொலைக்காட்சியில் கவனம் செலுத்துவீங்கன்னா வெற்றி பெற முடியுமா? ஒரே நேரத்தில் 10 விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணாதீங்க. ஃபோக்கஸ் பண்ணதுக்கு ஒரு விஷயத்துக்கே முழு மனதையும் ஒதுக்கணும். நீங்க எதை அடையணும்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. அதை ஒரு ஒயிட் போர்டில் எழுதி தினமும் பார்க்கணும். மல்டி டாஸ்கிங்ல முடியாது. ஒரு வேலையை முடித்த பிறகு அடுத்ததை தொடங்குங்கள். சரியான கவனச்சிதறலை குறைக்க டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ சூழ்நிலை உருவாக்குங்கள். பேசும் நோட்டிபிகேஷன்களை ஆஃப் பண்ணுங்க. 1 மணி நேரத்துக்கு 100% பயன்படுத்துங்க. தன்னம்பிக்கை என் கவனம். வெற்றியாளர்களின் ரகசியம். உலக சாதனை படைத்தவர்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் கண்டிப்பா இருக்கும். தன்னம்பிக்கை என் கவனம். அப்துல் கலாம் ஒரு கிராமத்து பையன் இந்தியாவின் மிசைல் மேன் ஆனார். ஏன்? அவரது தன்னம்பிக்கை. நான் முடியாது என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. விராட் கோலி சாதாரண கிரிக்கெட் வீரனாக இருந்தவர் உலக சாதனையாளராக மாறினார். எப்படி? அவரது ஃபோக்கஸ். எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் இடம் கொடுக்கவில்லை. நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணலாமே. உங்களுக்கான செயல் திட்டம். நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் செல்ஃப் ஃபோகஸையும் வளர்க்க இந்த 5 ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் ஐ ஃபாலோ பண்ணுங்க. ஒரு தினமும் உங்கள் சிறப்புகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2. ஒரு நாள் ஒரு புதிய விஷயம் செய்ய முயற்சி செய்யுங்கள். 3. சோஷியல் மீடியாவை ஒரு குறைந்த நேரத்திற்கு மட்டும் பயன்படுத்துங்கள். 4. ஒரு இலக்கை தேர்வு செய்து அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். 5. ஒவ்வொரு வெற்றிக்கும் உங்களை பாராட்டுங்கள். இவைகளை கடைபிடிச்சீங்கன்னா நீங்க வெற்றியாளராக மாறுவது உறுதி. இப்போ உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸையும் செல்ஃப் ஃபோக்கஸையும் எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சிருக்குமா? கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்குள் உள்ள பெரிய குறை என்ன? சுயநம்பிக்கை.